அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே. இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் சதானந்த சுவாமிகளுடைய 104வது குரு பூஜை சதானந்தபுரம் ஆலப்பாக்கம் புது பெருங்களத்தூர் சென்னை 6,63,000 இன்றைக்கு நாம குருவோட தரிசனம் பெற்றிருக்கிறோம். என்னுடைய குருநாதர் நம்மளுடைய பண்டலூர் வழித்துணை சாய்ராம்ஜி குருநாதர் என் கூட இருக்கிறது. உண்மையிலேயே இந்த குரு பூஜை 104வது குரு பூஜை இந்த தினத்துல உண்மையிலேயே நான் ரொம்ப ஆசீர்வாதம் அடைஞ்ச ஒரு சிறப்பான ஒரு தருணமா என்னோட வாழ்க்கையில நான் நினைக்கிறேன். குருவுடைய அருள் எப்படிப்பட்டதுன்றத என்னுடைய குருநாதர் சொல்லி தான் எனக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் நான் சாதாரண ஒரு ஏரிக்கரையில ஒரு ஓரத்துல ஒரு கிராமத்துல அப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் என் வாழ்க்கையும். என்னுடைய குருநாதர் வண்டலூர் வழித்துணை சாய்ராம்ஜி அவங்களுடைய குரு, என்னுடைய குரு, அவருடைய பார்வை பட்ட அந்த நொடியிலிருந்து என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. இன்னைக்கு நான் உலகெல்லாம் யூடியூபோ ஸ்பேஸ் டிவி பிளாக்ஸ் லதா வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு என்னுடைய முழு காரணமும் என்னுடைய வாழ்க்கைக்கு அப்படின்றது என்னுடைய குருநாதர். நன்றி சாய்ராம்ஜி. என்னுடைய குருநாதருடைய அருளும் ஆசீர்வாதமும் மட்டும்தான் காரணம். உங்களுடைய வாழ்க்கையில எது உயர்ந்தது அப்படின்னு நான் சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல குரு வழிகாட்டியா கிடைச்சார்னா அதை விட ஒரு சிறப்பான ஒரு வரம் உங்க வாழ்க்கையில எதுவுமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட குருநாதர் என்னோட வாழ்க்கையில எனக்கு கிடைச்சிருக்கிறாரு. அதை நினைச்சு நான் உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். சரியான பாதையில நான் நடந்து போறேன். ஒரு காட்டுல நம்ம நடந்து போகும்போது நமக்கு எந்த வழியா போறோன்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒரு குருவுடைய ஒரு கைடு நம்ம கூட இருக்கும்போது நிச்சயமா எங்க பள்ளம் இருக்கு, எங்க பாதாளம் இருக்கு, எந்த வழியில காட்டு விலங்குகள் நம்மளை துன்புறுத்தாதுன்னு சொல்லி அந்த காட்டு வழியா நடந்து நம்மளை பத்திரமா கூட்டு போய் சேர்க்கிறவர் தான் நம்முடைய குருநாதர். அப்படிப்பட்ட என்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய என்னோட வாழ்க்கை மட்டும் நான் சொல்ல முடியாது. வண்டலூர் வழித்துறை சாய்ராம்ஜி அப்படின்னா உலகம் முழுக்கவே எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வண்டலூர் வழித்துணை பிரார்த்தனை கோபுரத்தின் வாயிலாக உலக மக்கள் அனைவருக்குமே பிரார்த்தனை செய்வதன் மூலமாகவும் நேரடியாகவே நம்மளுடைய பிரார்த்தனை கோபுரத்தை நீங்க வணங்கும் போது வழித்துணை வண்டலூர் சாய்பாபா கோயிலுக்கு நீங்க சென்று வணங்கும் போதும் குழந்தை இல்லாத 1000க்கும் மேற்பட்டானவருக்கு நம்மளுடைய சாய் வரலட்சுமி அம்மா அவங்களுடைய ஆசிகளின் மூலமா இன்றைக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை அள்ளி அருளும் வழித்துறை வண்டலூர் சாய்பாபா கோபுரத்தின் கோயில் கோபுரத்துடைய நிறுவனர் என்னுடைய குருநாதர் நம்முடைய அன்பு சாய்ராம்ஜி. வணக்கம். ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசணும். நம்மளுடைய சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துறை பிரார்த்தனை கோபுரத்துடைய யூடியூப் சேனல் பாபா பிரேயர்ஸ் அப்படின்ற ஒரு சேனல்ல நம்ம சேனல் உங்க சேனல்ல தொடர்ந்து பாபா கோயில நடக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பான ஒரு பதிவுகள் பதிவிட்டே வந்துட்டு இருக்கு. நீங்க தொடர்ந்து அதை பாருங்க. உங்களுடைய பேராதரவு அன்பை கொடுங்க. தினந்தோறும் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்கிறேன். என்னுடைய குருநாதர் எல்லாருக்கும் நல்ல வழிகாட்டியா இருந்து உங்களுக்கும் துணையாக இருந்து குருவாக இருந்து உங்களுக்கு வழியை காட்டுவார். ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, லதா இவ்வளவு நேரம் சொன்னாங்க. அவங்கள கண்டெடுத்தது அப்படின்னா பாருங்க, ஒரு புதைய ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த மண்ணை நல்லா நிறைய தோண்டணும். சில நேரங்கள்ல சில ஆட்களுக்கு கொஞ்சம் மதிநுட்பமா இருக்காது இல்லையா? சில பேருக்கு அப்படி தொட்டா போதும், கற்பூர புத்தி, கதலி புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்படி தொட்டா போதும் அப்படியே பத்திக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் சீண்டனா போதும், புதையல் இங்கேயே பக்கத்திலே இருக்குது. அந்த மாதிரி புதையல் பக்கத்திலேயே இருக்குது, அவங்க கிட்ட இருக்குதுன்றது தெரியாம இருந்தாங்க. வேற ஒன்றும் சொல்லல, சும்மா பத்து குச்சி கீச்சி வச்சேன் அவ்வளவுதான், அது பத்திக்குச்சி அப்படிதான் சொல்லணும். அவங்க பேச தெரிஞ்சவங்க, பாட தெரிஞ்சவங்க, எழுத தெரிஞ்சவங்க. எல்லாத்த விட பேச தெரிஞ்சா போதாது, பாட தெரிஞ்சா போதாது, கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா செய்ய தெரியணும். சில விஷயமெல்லாம் அவங்க செய்வாங்க, நல்லா செய்வாங்க. செயல் வல்லுநர் அப்படி சொல்லலாம். ஆங்கிலம் தெரிஞ்ச நிறைய படிச்ச ஒரு மேதாவி அவங்க அடக்கத்தில் அப்படி சொல்றாங்க. என் பேர்ல அன்பில் அப்படி சொல்றாங்க. அந்த அளவுக்கு நான் இன்னும் வளரல அப்படிதான் சொல்லணும். இருந்தாலும் கூட எனக்கு வாய்த்த ஒரு நல்ல ஒரு அன்பு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க அன்புக்கு ஈடே இணையே கிடையாது. அவங்க யூடியூபோ ஸ்பேஸ் டிவி பிளாக் சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், நீ ஆரம்பிக்கலாமா, நீ கூட யூடியூப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆரம்பிச்சாங்க. இப்ப பாருங்க, அடிச்சு தூக்கிட்டு வராங்க. நல்லா அதுக்கு காரணம் என்னுடைய குருநாதர். அடிச்சு தூக்குறாங்க. நல்லா நானும் பார்ப்பேன், டெய்லி அது கமெண்ட் போடுவேன்.
நீங்களாம் பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம ஆள் நல்லா வளர்றாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் பார்த்து வச்ச செடி நல்லா வளருது அப்படின்னா, நல்லா காய்க்குது அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா? அதே மாதிரி தான் இவங்க மகளோட இந்த குடும்பத்தோட நல்ல ஆரோக்கியமாக, நல்ல செழிப்பாக, எல்லாத்தோட அமைதியாக, எல்லாத்தோட ஆனந்தமாக, அற்புதமாக நல்லா வளரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். வள்ளலார் சொன்ன மாதிரி, ஈ என்று நான் ஒருவரிடம் சென்று கேளாத இயல்பும் என்னிடம் இது இவருக்கு இடுகின்ற போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இறையாம் நீ என்றும் இணைவிடா நிலையும் நான் என்றும் முன் நினைவிடா நிறையும் அயலோர் நெதியென்றும் நயவாத மனமும் உலகில் சீ என்று பெய் என்று பிரதமை தீங்கு சொல்லாத தெளிவும் திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்தனின் திருவடிக்கு ஆளாக்குவாய் தாய் என்று சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளு சண்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணின்னு சொன்ன மாதிரி கொடுக்குற இடத்துல இருக்கணுங்க, வாங்குற இடத்துல இருக்கக்கூடாது. பணத்தை மட்டும் இல்லைங்க, அறிவு கொடுக்குற இடத்துல இருக்காங்க. தையல் கற்றுக் கொடுக்குறாங்க, டியூஷன் சொல்லி தராங்க. இந்த பதிவு பெருசாக போடும், நான் சுருக்கமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவங்க தையல் கற்று தராங்க, பிள்ளைங்களுக்கு பாடம் கற்று தராங்க, பாட்டு சொல்லி தராங்க, எல்லாத்தோட ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேசுகிறாங்க. நிறைய ஆலயங்களுக்கு இந்த மாதிரி போகிறாங்க, அதை எடுக்கிறாங்க. அதை எடுத்து வெளியில் எல்லாருக்கும் பார்க்காதவங்க, போக முடியாத கோயிலுக்கெல்லாம் போக வைக்கக்கூடிய உங்களை, போக முடியாத கோயிலுக்கெல்லாம் போக வச்சு உங்களை பார்க்க வச்சு அந்த தரிசனத்தை கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன யூடியூப்லேருந்து பெரிய வருமானம் வந்ததில்லை. இனிமேல் தான் வரணும், நிறைய கொட்டணும், அவங்களுக்கு பணம் கொட்டணும், அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் வரணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாழ்க வாழ்க லதா, வாழ்க வாழ்க. என்னுடைய குருநாதரோட ஆசீர்வாதத்துல என்னுடைய வாழ்க்கை வளமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு, தெளிவா இருக்கு, பயம் இல்லாத இருக்கு. நான் போற பாதை சரியா இருக்கு. என்னுடைய குரு காட்டின வழியில நீங்களும் வாங்க. நம்மளுடைய வண்டலூர் வழித்துணை பாபா கோபுரம், வண்டலூர் வழித்துறை பிரார்த்தனை கோபுரம், நம்மளுடைய பாபா பிரேயர்ஸ் சேனலை, யூடியூப் சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. களிமண்ணா இருந்த எண்ணம் இன்னைக்கு ஒரு அழகான ஒரு சிற்பமா வடிவமைச்சிருக்கிறது என்னுடைய குருநாதர். களிமண் இல்லைங்க, இந்த பிள்ளை தங்கம். ஏன் சொல்றேன் தெரியுமா? தங்கம் விலை ஏறி போச்சு. கொஞ்சம் ஒரு 50 ரூபா இறங்கிச்சுன்னு வச்சுங்களேன். நம்ம வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு ராஜி இருக்காங்க, அந்த பிள்ளைய கூப்பிடுவேன், வா குட்டியான எடுத்துட்டு வா, கூட அள்ளிட்டு வரலாம்னு சொல்லுவேன் தங்க கடைக்கு போயிட்டு. அப்படி இல்லை, தங்கம் மதிப்பு இல்லைங்க. தங்கம் பேசாது, தங்கத்துக்கு அறிவு இல்லை. இந்த தங்கத்துக்கு அறிவு இருக்குது, பேசுது, நல்லா உயிர் இருக்கு, எல்லாமே இருக்கு. தங்கம் மதிப்பு கிடையாது, நம்ம தங்கங்களுக்கு தான் மதிப்பு. நன்றி குருநாதர். என்னுடைய தங்கமான குருநாதருக்கு தங்கத்தை விட ஒரு படி மேலன்னு சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையை சரியான பாதையில வழிகாட்டுறதுக்கு என்னுடைய குருநாதருக்கு மனமார்ந்த நன்றிகள். தாய் தந்தை குரு தெய்வம், தாய் தந்தை குரு வழிகாட்டுதல் மூலமாக மட்டும்தான் தெய்வத்தை அடைய முடியும். அப்படிப்பட்ட உன்னதமான என்னுடைய குருநாதருக்கு பணிவான என் வணக்கங்கள், நன்றிகள். குருவடி சரணம், திருவடி சரணம். வண்டலூர் வழித்துறை சாய்பாபாவுக்கு ஜெய்.